தமிழகத்தில் திமுக ஆட்சி செய்த கடந்த 5 ஆண்டுகளில் கஞ்சா புழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிக்கப்பட்டு விட்டதாக வாணியம்பாடி தாவேகா வேட்பாளர் சையத் புர்ஹானுதீன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் தாவேகா வேட்பாளர் சையத் புர்ஹானுதீன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வெள்ளக்குட்டை, நன்னேரி, துறிஞ்சிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாகவும் கடை கடையாகவும் சென்று விசில் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். அப்போது பொதுமக்கள் மற்றும் பெண்கள் மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். திறந்த வேனில் நின்று பேசிய அவர் அதிமுக மற்றும் திமுக கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். மேலும் இரு கட்சிகளும் வாக்காளர்களை ஏமாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இங்க இப்ப இருக்கிற தீயசக்தி திமுக ஆட்சியில என்ன நடந்துன்னு இருக்கு? பொதுமக்களுக்கு அந்த சின்ன பசங்க போதை ஆசாமிகளா மாறின்னு இருக்காங்க. ஏன்னா தெருக்கு தெரு கஞ்சா கிடைக்குது, தெருக்கு தெரு ஏதோ பவுடர் மாதிரி கிடைக்குது. கஞ்சா புழக்கம் 5 வருஷமா, இந்த 5 வருஷமா தமிழ்நாட்டு ஃபுல்லா கஞ்சா புழக்கம் அதிகம் இருக்கு. அது ஆட்சியாளர்கள் சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா முடியுமா? அதனால தான் நம்ம தலைவர், நம்ம வெற்றி கழகத்தின் தலைவர் அந்த கட்சியை தீய சக்தின்னு சொல்றார்.